கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆனமட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். சமாதான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் தான் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்று சொன்னால், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார் என்று எபேசியர் 2:14 நாம் வாசிக்கிறோம். பிதாவுக்கு நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவினை நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் அவரை விட்டு விலகி போன அந்த ஒரு நிலைமையில் இருந்து நம்மையும் அவரையும் சமாதானப்படுத்தும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதான காரணராக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராயிருந்தார். ஆனால் மனுஷர்களோ அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை பகைத்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், கடைசியிலே சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எல்லா மனிதரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருந்தார். எல்லா மனிதர்களையும் மீட்கும் பொருளாக இந்த உலகத்திலே வந்தார். ஆகையினாலே இந்த உலகத்திலே மனிதர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், தனக்கு விரோதமாய் இருந்தாலும் அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் எதனால் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும், மற்றவர்களோடும் நாம் சமாதானம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து விட்டு போனார். யாவரோடும் அவர் சமாதானமாக இருந்ததுனால தான் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கொடூரமான அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடியும். எதற்காக என்று சொன்னால், நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக, அந்த சமாதானத்தின் ஊழியத்தை செய்யும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே உள்ள நம்மோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களோடும் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அதுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அநேகர் ஒருவேளை உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யலாம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிதான் செய்தார்கள். ஆனால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்காகவும் சிலுவையிலே தம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை நாடுங்கள். ஒருவேளை அவங்க தீமைக்கு தீமை செய்யலாம், ஆனா அவர்களுக்கு முன்னால நம்ம நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. ரோமர் 12:20 சொல்லி இருக்கிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு என்று சொல்லுகிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாரோடும் நம்ம சமாதானம் இருப்பது எப்படி என்று சொன்னால், நம்முடைய கிரியின் மூலமாக சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், நிந்திக்கலாம், செயல்படலாம். ஆனா அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சரியானபடி உங்கள் வாழ்க்கையை நடப்பித்து கொண்டு அவர்களோடு கூட சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய தீமைக்கு பதிலாக அவங்க கஷ்டப்படுகிற பொழுது, அவங்க உபத்திரப்படுகிற பொழுது, அவங்க ஒரு தாழ்ச்சியில் இருக்கிற பொழுது, அவர்களுக்கு உங்களால் ஆன மட்டும் நன்மை செய்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிற பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நாம் ஒரு சமாதான காரணமாய் விளங்கி அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்போம். அப்படி நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நம்முடைய கிரிகள் காணப்படுகிற பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய சத்துருக்களா இருந்தாலும் இறங்கி வந்து நம்மோடு கூட சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லிதான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினாரோ அதே போல நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருந்து நாமும் ஒரு சமாதான பாத்திரர்களாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே சமாதான காரணராய் வெளிப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை பின்பற்றுகிற நாங்களும் சமாதானம் படுத்துகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானம் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.